போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு செம்மையான ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு இன்னைக்கு ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. தேர்தல் வேட்பு மனுவோட அபிடவிட்ல சொத்து விவரங்களை மறைச்சதா சொல்லப்பட்ட விஜய்க்கு எதிரான ஒரு வழக்கு இன்னைக்கு தள்ளுபடியாகிருக்கு. அந்த அபிடவிட்ல அவரோட சொத்து மதிப்பு சுமார் 625 கோடின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுலயும் பல கோடிகளை மறைச்சதா சொல்லி தான் இந்த மனுவை கொடுத்திருக்காங்க ஹைகோர்ட்ல. அந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதிகள் இது ஆதாரமற்ற வழக்குன்னு சொல்லி இன்னைக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 625 கோடின்னு சொத்து மதிப்பு கொடுத்தவரே சொத்துக்களை மறைச்சு வச்சிருக்காருன்னு வழக்கு பதிஞ்சா, இங்க பெரும் தலைவர் ஒருத்தர் மொத்தமாவே 6.25 கோடி சொத்து தான் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் அவருக்கு சொந்தமா காரு வண்டி எதுவுமே இல்லையாம். அப்புறம் நம்ம சின்ன தலைவருக்கு வெறும் 20 கோடி ரூபா தான் சொத்தாம். அதுக்கும் 7.5 கோடி பிரமாணத்துல விட்டு போயிடுச்சுன்னு ஐடி துறையே வந்து நீதிமன்றத்தில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. சம்பளம் வாங்குற நடிகருக்கு 600 கோடி ரூபா சொத்தாம். அந்த சம்பளத்தை கொடுக்குறவங்களுக்கு 20 கோடி ரூபா சொத்தாம். இன்னும் நீ என்ன பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல? இதெல்லாம் இந்த வழக்கு போட்டவங்க கண்ணுக்கு தெரில போல. சும்மா வாங்க விடுறாங்க இந்த மனுஷனை. எப்போதான் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரோ அப்பையிலேருந்து வழக்கு மேலே வழக்கு. கடைசியில் குழந்தைகளை பயன்படுத்தி ஓட்டு கேட்குறாருன்ற வரைக்கும் வழக்கு போட்டாங்க. இந்த நிலமையில் இப்படி அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வந்தது ரொம்ப நல்ல விஷயம்தான். வாழ்த்துக்கள் விஜய் சார்.